அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, மிக மிக அவசர ஆன்மீக செய்தி. 17/8/2026 இன்று ஆடி 32 நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி நன்னாள். நாகப்பஞ்சமி வழிபாடு எப்படி செய்யணும், கருடனை எப்படி வணங்கணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ பதிவு கொடுத்துட்டேன். இந்த ஆடியோ நாம் ஒவ்வொரு பஞ்சமியும், அது வளர்வரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, தேய்வரை பஞ்சமியாக இருந்தாலும் வீட்டில் பஞ்சமி தீபம் அன்னை வராகி தேவியை நினைத்து ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். அந்த தீபத்தை இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஏற்றணும், எப்படி ஏற்றணும், என்ன மந்திரம் சொல்லணும், ஏன்னா இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள், கருட பஞ்சமி நாள். இன்றைக்கி வராகி அம்மாவுக்கு நீங்கள் தீபம் போட்டுட்டா நிச்சயம் சொல்கிறேன், தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனை கூட விரைவாக அம்மாவோட அருளால் தீரும், தடைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். எனவே தான் இது மிக அவசர பதிவு, தவற விட்டுறாதீங்க. இதை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது இந்த ஆடியோவை எடுத்து சொல்லுங்கள். ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. இன்று நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமியை முன்னிட்டு நமது அறக்கட்டளையின் சார்பாக இன்று மாலை 6 மணிக்கு மேல் நாகதோஷ நிவர்த்தி பரிகார யாகம் நடைபெறுகின்றது. திருமண தடை இருக்கிறவங்க, ஜாதத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் தோஷ பாதிப்பு இருக்கிறவங்க, கால சர்ப்ப தோஷ பாதிப்பு இருக்கிறவங்க, காரிய தடை, எந்த ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க, புத்திர பாக்க தடை இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த யாகத்தில் சங்கல்பம் பண்ணிக்கலாம். இந்த யாகத்துக்கு கட்டண விவரம் இந்த ஆடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்கேன், மேலே டிஸ்பிளேயும் கொடுத்துருக்கேன். இன்று மாலை 5 மணி வரை இந்த யாகத்துக்கு பதிவு செய்யலாம். பதிவு செய்யும் அத்தனை பேரும் ராசி நட்சத்திரம்லாம் கொடுத்துருங்க. உங்களுக்கு மஞ்சள் பிரசாதம், அதாவது அபிஷேக மஞ்சள் பிரசாதம் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். இன்று நீங்கள் வாராகி அம்மாவுக்கு பஞ்சமி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் 2 நேரம் தரேன். அந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. மதியம் 3:15 4:15 ஏற்றலாம், அல்லது மாலை 5:30 8:30 வரை இந்த தீபத்தை ஏற்றலாம். எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும், பூஜை அறை அல்லது ஹால் அல்லது சமையலறை, எங்கேனாலும் ஏற்றலாம். ஒரு நாற்காலியில் ஒரு சிறிய தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டு மேலே வாசனை பூக்கள் போட்டு அதில் ஒரு விளக்கு, அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விளக்கில் 3 இடத்துல சந்தன குங்கும திலகம் வச்சுருக்கோம். அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியணும். அந்த விளக்கில் ஊற்றுவதற்கு எண்ணெய் நமது கைலாசா மந்திர சக்தி நல்லெண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்க. இல்லைன்னா நல்லெண்ணெய், பெரும் நல்லெண்ணெய் இருந்தால் கூட ஊற்றிக்கொள்ளுங்கள். கைலாசா நல்லெண்ணெய் அப்படிங்கிறது 108 மூலிகளின் சங்கமம். அதுபோக சர்வமங்கல தீபப்பொடி இப்போ நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது அதில் அந்த தீபப்பொடியை போடும் பொழுது உங்கள் வீடே கோயிலாக மாறும். இந்த 2 பொருளும் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி வாங்கிக்கலாம், சரிங்களா? அவ்வாறு தீபம் ஏற்றி ஏதேனும் கிழங்கு வகைகளை அந்த தீபத்துக்கு முன்பாக நெய்வேத்தியமாக வைங்க, அல்லது பல வகைகள் வைங்க. வச்சுட்டு அந்த தீபத்தின் சுடரொலையை பாருங்கள். அம்மாவோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். முழு பக்தியோட அம்மாவை மனசில் நினச்சிட்டு அந்த தீபத்தின் சுடரொலையை பார்த்து 3 முறை அந்த தீபத்தை வலம் வந்த பிறகு ஓம் நமோ நமோ வராகி தாயே நமோ நம, மீண்டும் சொல்கிறேன், ஓம் நமோ நமோ வராகி தாயே நமோ நம என்ற இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லி மீண்டும் தீபத்தின் சுடரொளி அம்மாவின் தரிசனத்தை பார்த்து பஞ்சமி தீப வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள். அந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் கூட போதும். அதிகபட்சம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் எரிய வைக்கலாம். இவ்வாறு வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு வீடு முழுவதும் தூப தீபம் காட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வச்சுட்டு எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருங்க. அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்கள் பிரசாதமாக வைத்து கொள்ளுங்கள், சாப்பிடுங்கள். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் 24 மணி நேரம் உங்களுக்காக பார்த்து தந்து கொண்டிருக்கும் ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் என்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சகோதரிகளே, வரலட்சுமி பூஜை 21ஆம் தேதி பண்ணணும். இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்காக வரலட்சுமி கலசம் கட்டி கொடுத்துட்ருக்கோம். வெண்கல சொம்பில் கலசம் வாங்க அத்தனை பேருக்கும் மூலமந்திரம் போற்றி மற்றும் 7 வரமகா லட்சுமியினுடைய தாந்திரியங்கள் சொல்லித்தர போகிறேன். அன்று நள்ளிரவு 12 மணிக்கு வரலட்சுமி கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேர் வீட்டுக்கும் வாக்கு முறையில் பார்த்து அம்மா வந்துட்டாங்களாங்கிறது சொல்ல போகிறேன். இந்த கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு வரலட்சுமி கலசம் மெசேஜ் அனுப்புங்க. நாளை, அதாவது 18ஆம் தேதி வரை மட்டுமே பதிவுகள் எடுப்பேன். ஏன்னா அதன் பிறகு கொரியர் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நாளை மாலை வரை பதிவுகள் செய்து கொள்ளலாம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.